ஸோ மூணாரில் இருக்க ஒரு ரெசார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே வந்து ஒரு செஃப் வந்து நல்லா குக்கிங் பண்ணிட்டு இருந்தார். இவன் வந்து ஈவினிங்லேருந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே சூப்பராக கொடுத்ததுனால எனக்காக ஏதாவது பண்ணி காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டப்போ பண்ணி காட்டுறேங்க, எங்களோட ஸ்டைலில் பிரியாணி நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இவர் வந்து தமிழ்நாடு, இங்கே மூணாரில் நம்மளுக்காக நிறைய விஷயம் பண்ணி கொடுத்தாரு. உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட நேம் நாகராஜ். உங்கள் ஊர் பேர்? இன்னொன்று ஊர் சின்னமனூர். எங்கே இருக்குது அது நம்ம தேனி பக்கத்தில் தான் இருக்குது. உங்களோட ஸ்பெஷல் சிக்னேச்சர் அப்படின்னு சொன்னால் என்ன? என்னோட ஸ்பெஷல்னாக்க சவுத் இந்தியன் ஃபுட். சவுத் இந்தியன் ஃபுட், அது மெயினாக கேரளா ஃபுட். கேரளா ஃபுட். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா வில்லேஜ் டேட்டாபேஸ் இருக்கார். டூர் சம்மந்தமாக மட்டும் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இன்றைக்கி குக்கிங்கில் இறங்கிட்டாரு. ஐயா, இந்த குக்கிங்கை பற்றி நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு அவர் நம்மளுக்கு சமைச்சு கொடுத்தாரு, நல்லா இருந்தது. சரி, அவர் ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு பிரியாணி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸோ நாங்கள் 2 பேருமே ரிவ்யூ கொடுக்குறோம். நம்ம என்ன பிரியாணி பண்ண போகிறோம் இப்போ? நம்ம ஸ்பெஷலாக தலப்பாக்கட்டு பிரியாணி பண்ணோம். தலப்பாக்கட்டு பிரியாணி. ஆமாம். ஸோ நம்மளோட தமிழ்நாடு ஸ்டைலில் இங்கே இங்கே கொண்டு வரீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்களோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா கோகோனட் யூஸ் பண்ணுறது தான். கோகோனட் வந்து நல்லா குளிருக்கும், அதுக்கும் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு யூஸ் பண்ணது. ஆனால் நீங்கள் எல்லா ஃபுட்டுக்குமே கோகோனட் யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம், கேரளா ஃபுட் எல்லாமே டோட்டலி கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில். இந்த சிக்கன் பிரியாணிக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்? இப்போ வந்துட்டு கோகோனட் ஆயில், நெக்ஸ்ட் கீ, நெக்ஸ்ட் சன்ஃப்ளவர் ஆயில், நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, நெக்ஸ்ட் நம்ம சொந்தமாக இங்கே ரெடி பண்ண கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு கொரியாண்டர் பவுடர், சால்ட், சில்லி பவுடர், பே லீஃப், கொரியாண்டர் லீஃப், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் ரெட் சில்லி, நெக்ஸ்ட்டு சோம்பு, நெக்ஸ்ட்டு மின்ட் லீஃப், கேர்டு, ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லி அண்ட் டொமேட்டோ. ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம். எத்தனை கிலோ பிரியாணி நம்ம இப்போ நம்ம 2 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ சிக்கன்லேருந்து எல்லாமே எடுத்து வச்சிருக்கீங்க? எல்லாம் ரெடி. ஸோ சிக்கன் வச்சிருக்காரு. சிக்கன் எத்தனை கிலோ? அது சேம் 2 கிலோ. 2 கிலோ. எஸ். ஸோ 2 கிலோ பிரியாணிக்கு 2 கிலோ பிரியாணிக்கு 2.5 கிலோ ரைஸ். டோட்டலாக எத்தனை கிலோ பிரியாணி? டோட்டல் போது ஒரு 4.5 சம்திங். ஓகே, ஒரு 4 கிலோ பிரியாணிக்கு 2 கிலோ அரிசி, 2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கோம். 2 கிலோ சிக்கன். ஓகே, ஃபஸ்ட்டு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றலாம். நெக்ஸ்ட்டு கோகோனட் ஆயில். ஸோ நம்ம வந்து கோகோனட் ஆயில் போட்டிருக்காங்க, நல்லா வாசனை வருது. இதுவும் அதுவும் மிக்ஸ் ஆகக்குள்ள. நெக்ஸ்ட்டு கீ. கேரளாவில் மேக்ஸிமம் எல்லா ஃபுட்டுக்கும் இந்த கோகோனட் ஆயிலோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பட்டர், கிரீன் சில்லி, அதுக்கப்புறம் சில்லி போட்டிருக்கோம், க்ரீன் சில்லி போட்டிருக்கோம், ஆனியன். வாசனை அடிக்கிறீங்களா? இங்கே உங்கள் கஸ்டமர் வரவங்க விரும்பி சாப்பிட்றது என்ன உங்கள் ஹோட்டலில்? நம்மளோட ஸ்பெஷல் ஃபுட் வந்துட்டு சிக்கன் ரோஸ்ட், ஃபிஷ் ரோஸ்ட். அது வந்து நம்ம செப்பரேட் ரெசிபி. அது செப்பரேட் ரெசிபி. அதில் வந்துட்டு ஃப்ளேவர்னு சொன்னால் கிறிஸ்பி ஃப்ரைடு கோகோனட், டாப்பிங் அண்ட் மிக்சிங். இந்த 2 கிலோ எவ்வளோ வெங்காயம் போடுறீங்க? 2 கிலோவுக்கு ஒரு 250 கிராம். 250 கிராம். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகட்டும். தக்காளியா? தக்காளி ஒரு 3 or 4, அதாவது ஒரு 150 to 200 கிராம். நம்ம பிரியாணி பண்ணாலே அந்த ஃப்ளேவர் வந்து அந்த கோகோனட் ஆயில் ஆட் பண்ணும்போது ரொம்ப ஆட் பண்ணும்போது அந்த கோகோனட்டோட ஸ்மெல் அதிகமாக வந்துடுறதா? இல்லை, நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி கோகோனட் ஆயில், கீ அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் ஈக்குவல் குவான்டிட்டி செய்யும்போது நல்ல ஃப்ளேவர் தான் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா செப்பரேட்டாக அது வராது. நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி நான் பார்த்தது அதாவது பட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நல்ல நேச்சுரல், வேறு கெமிக்கல் பாட்டில்ஸ் இல்லாமல் நம்ம நேராக அரைக்கிறது. ஆமாம். ஓகே, ஏன்னா பியூராக தான் இதை வச்சுக்கோங்க. ஆமாம், ஸோ பியூராக இருந்தால் தான் இந்த அளவுக்கு டைட் ஆகும். அதாவது இந்த ஆமாம் கெட்டி தன்மையாக இது கோல்டு டைமில் இந்த மாதிரி ஆகிடும். நல்லா மரமாக இருக்குது. துணி மட்டும் பேப்பர் வச்சுருக்கேன். பேப்பர் வச்சுருக்கேன். கை தீட்டுக்கே உதவி. என்ன மசாலா போட போகிறோம்?
இது நம்ம இங்கே ரெடி பண்ண கரம் மசாலா. இதில் வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ. அதாவது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போதும். நீங்கள் வந்து பட்டை, கிராம்பு அதெல்லாம் டேரெக்டாக எண்ணெயில் போடாமல் அரைச்சி யூஸ் பண்ணுறேன். அரைச்சி யூஸ் பண்ணுறேன். அதுன்னு சாப்பிடும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் இது ஜீரக பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட் மீட் மசாலா. இது நார்மல் மீட் மசாலா, கறிப்பொடி. ஆமாம், 1.5 டேபிள் ஸ்பூன் போதும். அப்புறம் 2-3 பே லீஃப். இல்லை, டெய்லி பண்ணுவோம். டெய்லியும் இங்கே வர கெஸ்ட் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவாங்க, இந்த மாதிரி பிரியாணி தான் வேணும். ஆமாம், தலப்பக்கட்டு பிரியாணி தான் வேணும்னு. மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸு, சவுத் இந்தியன்ஸு வந்தோடனே இதை தான் கேட்பாங்க ஃபர்ஸ்ட்டு. ஆமாம், இது மட்டும் பண்ணுறீங்களா இல்லை ப்ரான்ஸு அந்த மாதிரி பண்ணுறீங்க? ப்ரான்ஸு சம்டைம் கெஸ்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது செப்பரேட்டாக மசாலா ரெடி பண்ணி அது லேயர் மாதிரி வச்சு கொடுத்து மல்லியில் போடலாம். இது நம்ம தேவையான ஃப்ளேவருக்கு அளவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போதும். நெக்ஸ்ட்டு புதினா. நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணலாம். இது 3-4 பீஸ் போதும். நெக்ஸ்ட் நம்ம கேட் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன். சால்ட் ஒரு 2 ஸ்பூன் தான். சிக்கன் இப்போ 2 கிலோ எடுத்துருக்கோம். ஓகே. நல்லா பெரிய பெரிய பீஸாக தான் போடுவீங்க? ஆமாம் ஆமாம். கேரளா சைடில் கொஞ்சம் பெரிய பீஸாக போடுவீங்க. ஆமாம். பிடிக்கிற மாதிரி சூடாக இருக்குங்களா? ஆமாம், தண்ணி எதுவும் லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா அதில் மசாலா பிடிக்காது. அது வேறு அளவுக்கு அதாவது ஒரு 1/2 பாயில் ஆகிற அளவுக்கு போதும் தண்ணி. அடி பிடிக்காமல் இருக்காது. ஆமாம். ஓகே, பகுதி வெந்திருக்கு. இப்போ தண்ணி ஊற்றணும். இங்கே நார்மல் பிராய்லர் கோழி பிரியாணி மட்டும்தான் இல்லை நாட்டுக்கோழி பிரியாணி அந்த மாதிரி? நாட்டுக்கோழி பிரியாணி, பிராய்லர் கோழி அதுவும் கேட்டால் பண்ணி கொடுப்பீங்க? ஆமாம். தண்ணி அளவு எது? தண்ணி இப்போது 2 கிலோ ரைஸ் எடுத்துருக்கோம். 2 கிலோ ரைஸுக்கு 2 லிட்டரு தண்ணி. 2.5 லிட்டர் தண்ணி. 2 கிலோ அரிசிக்கு 2.5 லிட்டர் தண்ணி. ஈக்குவலாக தண்ணி ஊற்றணும்? ஆமாம், ஈக்குவலில் 2 கிலோ ரைஸ்னால் ஒரு 2.5 தண்ணி போதும். இது கொஞ்சம் கூட பாயில் பண்ணணும். தண்ணி சூடாகும். தண்ணி இப்போ பாயில் ஆகிருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இது 3/4 பதத்தில் தான் கரெக்டாக எடுக்கணுங்களா? அந்த இது எவ்வளோ நேரம் இப்போ அரிசி போட்டதுலேருந்து வேணும்? இல்லை, நம்ம தண்ணியில் போடுற டைம் வந்து 20 to 30 மினிட்ஸ். நம்ம பாயில் பண்ணுற டைம் வந்துட்டு 40 to 40 மினிட்ஸ் பண்ணலாம். இது ஆஃப் ஸ்டேஜில் எடுத்துருவாங்க? இல்லை, ஊற மட்டும் வச்சு வச்சுருக்காங்க. ஆமாம், தண்ணியில் போட்டு போனீங்கன்னா இப்போ நம்ம போட்டு ஆஃப் ஸ்டேஜில் எடுத்துருவாங்க. அது தம் போட்டு அதுக்கப்புறம் வேகிறது தான் பெரிய. ஏன்னா குழம்பு போயிடும். இனி ஒரு 40 நிமிஷத்துலேருந்து ஒரு 45 நிமிஷத்தில் தம் பண்ணணும். பண்ண ரெடி ஆகிடும். ஆமாம், இப்போ 20 மினிட்ஸ் ஆச்சு, குக் ஆகிட்டு திறந்து பாருங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சுல? ஆமாம்.
இதுக்கப்புறம் தம் போடுவீங்க? இதுக்கப்புறம் தம் பண்ணணும். ஒரு 20 நிமிஷம் போதும். கொஞ்சம் மல்லியில் போடணும். புதினா. டம் டைமிங் எவ்வளோ நேரம்? ஒரு 20 மினிட்ஸ் போகும். 20 to 25 மினிட்ஸ். கொஞ்சம் கீ போட்டுக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே தம் போட்டுருவீங்களா? மேலே தம் போட்டுருவோம். சரி, இப்போ ரெடியாக இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே. ஐஸ் எல்லாம் அடியில் போயிடுச்சா? நல்லாவே வெந்திருக்கு. நல்ல ஸ்மெல்லு. நல்லா இருக்கு, வாசனை நல்லா இருக்கு. லைட்டிங் இப்படி தான் வரும். வெளியே ரீச் ஆகுது. இன்னும் உட்காரல, சரியாக உட்காரல. ஸோ சூடான தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுல் நிறைய கொடுத்துருக்காங்க. லெக் பீஸோட லெக்கு, ரைத்தா கொடுத்துருக்காங்க. ரைத்தா வந்து நல்லா கேரட்டெல்லாம் போட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு எப்பயுமே ஊறுகாய் வைப்பாங்க. புதுசாக தான் இருக்கும், பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாப்பிடலாமா? சாப்பிட்லாங்க. கிரேவிலாம் இல்லை, இங்கே வந்து கிரேவி கொடுக்க மாட்டேங்க. ஓகே. ஸோ பீசஸ் பார்த்தோன்னா நல்லாவே வந்திருக்கு. இந்த குளிருக்கும் அதுக்கும் சூடு தெரியல, எவ்வளோ சூடாக இருந்தாலும். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஜீரக சம்பா பிரியாணி தான் வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து பாஸ்மதி ஸ்டைலில் தான் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கேரளா பீப்புள்ஸ் ஆகட்டும், இல்லை தமிழ்நாடு பீப்புள்ஸ் ஆகட்டும், யார் இருந்தாலுமே ரெண்டு பேருக்குமே பிடிச்சது பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான். நல்லாவே வந்திருக்கு. கொலகலனும் போல் உதிரியாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. கறியும் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் வைப்பாங்க பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளமும் வைப்பாங்க. நம்ம சாப்பிட்ட எல்லா இடத்துலையுமே கேரளாவில் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு அப்பளமும் சேர்த்து வைக்கிறாங்க. அது ஏங்கய்யா? அது ஒரு சைடிஷ் மாதிரி சொல்லலாம். அப்புறம் ரெண்டாவது வந்துட்டு கேரளா ஸ்டைல் பிரியாணி வந்து லைட்டாக வந்து புளி இருக்கும். அது ஈக்குவல் பண்ணுறதுக்காண்டி பப்படம் வைக்கிறது. ஸோ இங்கே அப்பளம்னு சொல்ல மாட்டாங்க, பப்படம். நல்லா இருக்குது. நல்ல ஃபுட் காம்பினேஷன் கூட இருக்குது. அப்பளம் பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குது. நம்ம ஊர் பிரியாணி, தலப்பாக்கட்டி பிரியாணி கேரளாவிலையும் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசார்ட் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட் ட்ரை டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. சாஃப்டாகவும் சரி, ரைஸும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்குது. பப்படம்லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும்ன்ட்டு பப்படமும் வச்சுருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் வந்து அப்பளம் வந்து சாப்பிட மாட்டோம் பிரியாணி, பட் இதோட டேஸ்ட் பண்ணக்குள்ள நல்லாவே இருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரிவிங்க. நமக்கு இந்த வீடியோ இந்த ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா செஃப்பு வாங்க ஒரே விஷயம். ஸோ இவர் தான் நல்ல முறையில் பண்ணி கொடுத்தாரு. ஃபுட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. 2 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம், ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிங்கய்யா. ஸோ வர கெஸ்ட்டுக்கும் எங்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணீங்களோ அதே விருந்தை நீங்கள் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. எல்லா ஃபுட்டுமே வந்து சூப்பராக இருந்தது. அதுவும் பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. நன்றி. ஸோ நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறோம். பாய்.